தமிழ்நாடு போயர் பேரவையின் சார்பில் இன்று ஏடி மைன்ஸ் அவர்களை பார்த்து ஒரு மனு கொடுத்துருக்கோம். எதற்காக இந்த மனு என்றால், தமிழகத்தில் சுமார் 40 லட்சம் போயர் மக்கள் வாழ்கிறார்கள். இவர்களில் 90% பேர் கல் உடைக்கும் தொழிலை நம்பியே வாழ்கிறார்கள். இவர்களுக்கு உரிய நிவாரணம் கிடைப்பதில்லை. ஏன்னா கல் உடைக்கிறதுக்காக நிவாரணம் கொடுக்கறதில்லை. ஏன்னா இப்போல்லாம் பேக்கேஜ் டெண்டர் கொடுக்குறாங்க. ஒரு பேக்கேஜ் டெண்டரை 2.5 ஏக்கர் குவாரி தான் எடுக்க முடியும். இவர்கள் போயர் சமூகத்தை சார்ந்தவர்கள் மிகவும் ஏழைகள். இவர்கள் கூலி தொழிலுக்கு போபவர்கள். இவர்களுக்கு பேக்கேஜ் டெண்டர் எடுப்பதற்கான வசதியும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. அதனால் இந்த போயர் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு 5 சென்ட் 10 சென்ட் சிறு குறு பாறைகளை உடைத்து அதனை விற்பனை செய்வதற்கு சிறப்பு அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்று இப்போ ஏடி மைன்ஸ் அவர்களை பார்த்து மனு கொடுத்துருக்கோம். எங்கள் மக்கள் கொத்து வேலை செய்கிற மாதிரி இதை டெய்லியும் போய் செஞ்சிட்ருக்காங்க. இவர்களுக்கு டெய்லியும் வேலைக்கு போனால் ஒரு 700 800 கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் விவசாய காடுகளை எல்லாம் சீர்படுத்தி அதிலிருந்து பாறைகள் எல்லாம் உடைத்து செப்பனைப்படுத்தி விவசாயத்திற்கு வழிவகுத்தவர்கள் இந்த போயர் சமுதாய மக்கள். இன்று எந்த ஒரு காட்டிலையும் இந்த பாறையை உடைக்க முடியல. இவங்களால் சின்ன சின்ன கல் தான் உடைக்க போகிறாங்க. நாங்கள் சொல்கிறது சக்கக்கல், கட்டுக்கல், தூண்கல், இந்த மாதிரி கல்லை தான் உடைக்கிறதுக்கு நாங்கள் அனுமதி கேட்குறோம். ஆனால் இந்த அனுமதியை இவர்கள் தருவதில்லை. இவர்கள் கேட்டால் நீங்கள் குழுவாக சேர்ந்து வாங்க, குழுவாக சேர்ந்து பேக்கேஜ் டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நாங்கள் ஒரு 10-20 லட்சம் பேர் இந்த வேலையை செஞ்சுட்ருக்கோம். டெய்லியும் அவங்க ஒரு 700 800 கூலிக்கு போகிறவங்க 40 லட்ச ரூபா டெண்டரில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்? நாங்கள் ஏழைகள். அதனால் எங்களுக்கு இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு சிறு குறு பாறைகளை உடைத்து அதனை விற்பனை செய்ததற்கு தமிழக அரசு அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்று மனு கொடுத்துருக்கோம்.